30 நாட்கள் போதும். உங்கள் குழந்தையின் வாழ்க்கையே மாறப்போகிறது. பிரபஞ்சமே உங்களை தேர்வு செய்திருக்கிறது. நன்றி பிரபஞ்சமே. நன்றி நன்றி நன்றி. இது சாதாரண வீடியோ இல்லை. இது சாதாரண பேச்சும் இல்லை. இது பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கும் சக்தி வாய்ந்த ரகசியம். இந்த 30 நாட்கள் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பமாக மாறப்போகிறது. இது மாயம் இல்லை. இது பிரபஞ்சத்தின் சட்டம். நம்பினவர்களுக்கு மட்டுமே இது வேலை செய்யும். 30 நாட்கள் நீங்கள் உண்மையிலேயே இதை செய்தால் குழந்தை மனம் மாறும், பயம் போகும், நம்பிக்கை வரும், படிப்பு எளிதாகும், நினைத்த மதிப்பெண் கிடைக்கும், நினைத்த மேற்படிப்பு கிடைக்கும். 3 கட்டளைகளை பிரபஞ்சத்திற்கு நாம் விடப் போகின்றோம். கட்டளை 1, நீங்கள் நம்புவதுதான் நடக்கும். அதனால உங்க குழந்தை மனதில் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அதேதான் அவர்களின் மார்க்காக மாறுகிறது. உதாரணமாக, உங்களிடம் விவசாய நிலம் உள்ளது. அதில் என்ன விதைக்கின்றீங்களோ அதைத்தானே அறுவடை செய்வீர்கள். நல்ல மண், நல்ல உரம், நல்ல விதை, தேவையான தண்ணீர், சரியான பூச்சி மருந்து என்று பார்த்து பார்த்து வளர்த்து அறுவடை செய்யும் போது வரும் ஆனந்தமே சிறப்பான மகசூல் சாகுபடி தரும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை விதையுங்கள். அதனை விட்டுட்டு சில வார்த்தைகளை பேச விடாதீர்கள். அதாவது, எனக்கு வராது, இந்த பாடம் கஷ்டம், நான் சராசரி மாணவன்தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரபஞ்சத்திற்கு கொடுக்கப்படும் தவறான கட்டளைகள். புதிய கட்டளை: ஒவ்வொரு நாளும் காலை சொல்ல வேண்டும். அதுவும் உள் மனதிற்கு மட்டும் கேட்கும்படி ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் புத்திசாலி, எனக்கு எளிதாக புரிகிறது. நான் படித்தது மட்டுமே பரீட்சைக்கு வருகிறது. எனக்கு உயர்ந்த மதிப்பெண் உறுதி, என்னால் முடியும். இதுதான், இது மட்டும்தான் நான் என்று உங்களுக்கு புரிய வையுங்கள். இந்த எண்ணத்திலிருந்து கடுகு அளவும் பின்வாங்கக்கூடாது. பிரபஞ்சத்திற்கு 2வது கட்டளை: பாடம் படிக்கும்போது பயம் இருந்தால் பிரபஞ்சம் பயத்தையே பெருக்கி தரும். படிக்கும்போது நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சம் வெற்றியை பெருக்கி தரும். அதனால் தான் 30 நாட்கள் பயம் இல்லை. 30 நாட்கள் சந்தோஷம் மட்டும். 30 நாட்கள் நம்பிக்கை மட்டும். 30 நாட்கள் மட்டும் அல்ல, இனி எப்போதும் ஆனந்தம் தரப்போகும். பிரபஞ்சத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. தைரியத்தை விதையுங்கள். அறுவடை காலம் வந்துவிட்டது. இது வெறும் வார்த்தை அல்ல. இது இயற்கையின் விதி. இது வாழ்க்கையின் ரகசியம். இது மனித மனதின் மறைந்த சக்தி. மனிதன் நினைப்பது வெறும் நினைப்பு அல்ல. அது ஒரு அதிர்வு. அது ஒரு அலை. அது ஒரு சக்தி. நீ பயந்தால் உன் பயத்தின் அலை பிரபஞ்சத்திற்குள் செல்கிறது. அதே அலை பெருக்கப்பட்டு பல மடங்கு சக்தியாக உன் வாழ்க்கைக்குள் திரும்பி வருகிறது. அதனால்தான் எனக்கு முடியாது என்று நினைத்தவனுக்கு உண்மையிலேயே முடியாமல் போகிறது. நான் தோல்வி அடைவேன் என்று பயந்தவனுக்கு தோல்வியே வழியாக வருகிறது. ஆனால் என்னாலும் முடியும் என்று நம்பியவனுக்கு முடியாதது கூட எளிதாக மாறுகிறது. பிரபஞ்சம் உன் வார்த்தையை அல்ல, உன் மனநிலையை கேட்கிறது. நீ சொல்வதை அல்ல, நீ உணர்வதை பிரதிபலிக்கிறது. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உண்டாகும் கதை தெரியுமா? நீங்கள் உங்க தாயின் கருவறையில் எப்படி உயிர் பெற்று வந்தவர்கள் என்று தெரியுமா? தாயின் கருவறையில் 100 கணக்கான முட்டை அழியும். அதில் ஒரு முட்டை மட்டும் எல்லா தகுதியும் பெற்று கருவாக உயிர் பெற காத்து நிற்கும். அதே சமயம் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போட்டி போட்டி கருமுட்டை தேடி வரும். சரியான வளர்ச்சி இல்லாத ஒவ்வொரு அணுவும் அழியத் தொடங்கும். வேகம், விவேகம் அனைத்தும் சேர்ந்து எந்த அணு முதலில் கருவை துளைத்து உள் செல்கின்றதோ அதுவே உயிராக உருவெடுக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அழியவே அழியாது, அழிக்கவும் முடியாது. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஒரே இலக்கை நோக்கி போட்டி போட்டி ஓடுகின்றன. ஒவ்வொரு அணுவும் நான் தான் உயிராக வேண்டும் என்று போராடுகிறது. அவற்றில் பல அணுக்கள் அழிகின்றன, பல அணுக்கள் தோற்கின்றன, பல அணுக்கள் இலக்கை அடைய முடியாமல் போகின்றன. ஆனால் வேகம், விவேகம், துணிச்சல், உறுதி, தொடர்ச்சி, முயற்சி இவை அனைத்தும் சேர்ந்த ஒரே ஒரு அணுதான் கருவை துளைத்து உள் செல்கிறது. அந்த ஒரே அணுதான் உயிராக உருவெடுக்கிறது. அந்த ஒரே அணுதான் ஒரு மனிதனாக மாறுகிறது. அந்த மனிதன்தான் நீ. அப்படியானால் உன் வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? நீ தோல்விக்காக உருவாக்கப்படவில்லை. நீ அழிவுக்காக உருவாக்கப்படவில்லை. நீ தடுக்கப்படுவதற்காக உருவாக்கப்படவில்லை. நீ வெற்றிக்காக தான் உருவாக்கப்பட்டாய். நீ தடைகளை தாண்டுவதற்காக தான் பிறந்தாய். நீ வெல்லுவதற்காக தான் உயிர் எடுத்தாய். லட்சக்கணக்கான அணுக்களை தோற்கடித்து ஒரே அணு வெற்றி பெற்றது போல நீயும் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டிதான் ஆக வேண்டும். அதனால்தான் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி சாதாரணம் அல்ல. அது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்தது. அது உன் மூச்சோடு இணைந்தது. அது உன் உயிரோடு இணைந்தது. நீ படிக்கும்போது
எனக்கு கடினம் என்று நினைத்தால் அதே கடினம் 10 மடங்கு கடினமாகும். ஆனால் இது எனக்கு எளிது என்று நினைத்தால் அதே கடினம் உன் முன் குனிந்து நிற்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் உன்னை சோதிப்பதில்லை. உன் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. உன் பயம் உன் எதிரி அல்ல. உன் பயத்தை நம்புவதுதான் உன் எதிரி. பயம் வருவது இயற்கை. ஆனால் அந்த பயத்திற்குள் தங்கிவிடுவதுதான் ஆபத்து. பயம் சொல்வது நீ தோல்வி அடையலாம். நம்பிக்கை சொல்வது தோல்வி வந்தாலும் நான் மீண்டும் எழுவேன். இதில் எதை நீ தேர்வு செய்கிறாய் அதையே பிரபஞ்சம் பெருக்கி தரும். ஒரு மாணவன் படிக்கும்போது அவன் புத்தகத்தை மட்டும் படிப்பதில்லை. அவன் தன் எதிர்காலத்தையே படிக்கிறான். ஒவ்வொரு பக்கமும் ஒரு படி, ஒவ்வொரு வரியும் ஒரு ஏணி, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு கதவு. அந்த கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் சாவி ஒன்று தேவை. அந்த சாவிதான் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் படிப்பது விதை போட்டு தண்ணீர் ஊற்றாமல் விடுவது போல. நம்பிக்கையோடு படிப்பது விதைக்கு சூரியன், மழை, மண் அனைத்தையும் தருவது போல. அதனால்தான் நீ படிக்கும்போது உன் மனத்திற்குள் இப்படி சொல்லிக்கொள், நான் படிப்பது வீண் அல்ல. என் ஒவ்வொரு முயற்சியும் கணக்கில் இருக்கிறது. என் உழைப்பை பிரபஞ்சம் பார்க்கிறது. எனக்கான நேரம் நிச்சயம் வரும். இது தன்னம்பிக்கை அல்ல மட்டும். இது இயற்கை விதி. நீ நம்பிக்கையோடு விதை போட்டால் பிரபஞ்சம் அறுவடை தரும். நீ பயத்தோடு விதை போட்டால் பிரபஞ்சம் களையையே வளர்க்கும். நீ நினை, நீ வெறும் ஒரு மாணவன் அல்ல. நீ ஒரு போராளி. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ லட்சக்கணக்கான போட்டியில் வெற்றி பெற்ற உயிர். அதனால் உன்னை வெல்ல யாரும் இல்லை. உன்னை தடுக்க யாரும் இல்லை. உன்னை வீழ்த்த முடியாத சக்தி உனக்குள் உள்ளது. நீ உன் நம்பிக்கையை விட்டால்தான் உன் சக்தி தூங்கும். நீ உன் நம்பிக்கையை பிடித்தால்தான் உன் சக்தி விழிக்கும். இன்றிலிருந்து படிக்கும்போது பயம் வந்தால் அதை ஓரம் வைக்க, நம்பிக்கை வந்தால் அதை இதயத்தில் வைத்துக்கொள். என்றால் நம்பிக்கைதான் உன் உண்மையான தேர்வு சீட்டு. நம்பிக்கைதான் உன் உண்மையான மார்க் ஷீட். நம்பிக்கைதான் உன் உண்மையான எதிர்காலம். பிரபஞ்சம் உனக்காக காத்திருக்கிறது. உன் வெற்றி உன் பெயரை கூப்பிடுகிறது. உன் உழைப்பு வீண் போகாது. நீ படித்தால் நம்பிக்கையோடு படி. நீ முயன்றால் முழு மனதோடு முயல். நீ விழுந்தாலும் நம்பிக்கையோடு எழு. அப்போது பிரபஞ்சம் நிச்சயம் சொல்லும், நீ வெல்லவே பிறந்தவன். நீ ஜெயிக்கவே உருவாக்கப்பட்டவன். உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கட்டளை 3. பிரபஞ்சத்துக்கு மிக மிக பிடித்த வார்த்தை. நன்றி, நன்றி பிரபஞ்சமே. நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு உணர்ச்சி, இந்த ஒரு அதிர்வு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. இது சாதாரண நன்றி அல்ல. இது மனதின் ஆழத்திலிருந்து எழும் உயிரோடு கூடிய நன்றி. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை மிக மிக விரும்புகிறது. அதுதான் உண்மையான நன்றி உணர்ச்சி. நீங்கள் கேட்பதை விட நீங்கள் நன்றி சொல்லும்போதுதான் பிரபஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஏன் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிடிக்கும்? பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. நீங்கள் என்ன உணர்ச்சியுடன் இருக்கிறீர்களோ அதே உணர்ச்சியை பல மடங்கு பெருக்கி உங்களுக்கு திரும்ப தருகிறது. நீங்கள் குறை சொன்னால் குறையே அதிகரிக்கும். நீங்கள் பயந்தால் பயமே பெருகும். ஆனால் நீங்கள் நன்றி சொன்னால் அருள் பெருகும், வாய்ப்பு பெருகும், அறிவு பெருகும், அதிர்ஷ்டம் பெருகும், வெற்றி பெருகும். நன்றி என்பது கேட்பதை விட சக்தி வாய்ந்தது. பல பேர் தினமும் கேட்கிறார்கள், எனக்கு மார்க் வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு வாய்ப்பு வேண்டும். ஆனால் மிகச் சில பேர் தான் முன்கூட்டியே நன்றி சொல்கிறார்கள். பிரபஞ்சத்தின் ரகசியம் இதுதான். நீ பெறப்போகிறதற்கு முன்பே நீ நன்றி சொன்னால் அது வேகமாக உன்னிடம் வரும். ஆழ்மனம் ஒரு குழந்தை போல. அது லாஜிக் பார்க்காது. அது காரணம் கேட்காது. அது உணர்ச்சியை மட்டும் பார்க்கும். நீ ஆழ்மனதிலிருந்து நன்றி என்று உணர்ந்தால் ஆழ்மனம் நினைக்கும், ஓ, நமக்கு ஏதோ நல்லது கிடைத்து விட்டது போல. அப்போ ஆழ்மனம் அந்த நல்ல விஷயங்களை உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு மாணவன் பரீட்சைக்கு முன் இப்படி சொன்னால், அதாவது, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைத்து விட்டது போல உணர்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அந்த மாணவனின் மனதில் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், கவனம் கூடியதாகும், எழுதும் வேகம் உயரும். இதுவே மார்க் ஆக மாறுகிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி என்றால் ஒரு அர்த்தம் அது. இவர்கள் வளர தயாராக இருக்கிறார். அதனால்தான் நன்றி சொல்வோருக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பார்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். ஆழ்மனதிலிருந்து நன்றி எப்படி வர வேண்டும்? இது நடிப்பு நன்றியாக இருக்கக்கூடாது. இது வாயால் மட்டும் சொல்லும் நன்றியாக இருக்கக்கூடாது. இது உள்ளத்திலிருந்து வர வேண்டும்.
தினமும் கண்மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த நினைவோடு சொல்லுங்கள், நன்றி, நன்றி, நன்றி. அந்த உணர்ச்சி வந்தால் அதுதான் உண்மையான நன்றி. நன்றி சொல்வோர் கம்ப்ளைனிங் குறைக்கிறார்கள், சொல்யூஷனை பார்க்கிறார்கள், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கிறார்கள், பாசிட்டிவிட்டியை அனுப்புகிறார்கள். பிரபஞ்சம் பாசிட்டிவ் சிக்னல் ஐ 10 மடங்கு பெருக்கி அனுப்பும். வேலை, மேல் படிப்பு, திறமை எளிதில் கிடைக்கிறது. நன்றி மூலம் நீங்கள் இன்றி சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு சரியான மேல் படிப்பு கிடைத்துவிட்டது. நன்றி, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது. நன்றி, நன்றி பிரபஞ்சமே, எனக்குள் இருக்கும் திறமை வெளியில் வந்துவிட்டது. நன்றி. இந்த வார்த்தைகள் இன்று விதை போல, நாளை மரம் போல வளர்ந்து கொண்டே இருக்கும். தினசரி 5 நிமிட முறை காலை, நன்றி பிரபஞ்சமே, இன்று எனக்கு நல்ல நாள். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு எளிதாக புரிகிறது. பரீட்சைக்கு முன்பு நன்றி பிரபஞ்சமே, தூங்கும் முன்பும் நன்றி பிரபஞ்சமே என்று நடந்த நல்ல விஷயங்களுக்கு இப்படி சொல்லி பாருங்கள். நிறைவான மனதுடன் அன்றைய நாள் முடியும். உங்கள் மார்க் ஷீட் கற்பனை செய்யுங்கள். உங்கள் ரேங்க் கற்பனை செய்யுங்கள். உங்கள் அட்மிஷன் லெட்டர் கற்பனை செய்யுங்கள். உங்கள் ஆஃபர் லெட்டர் கற்பனை செய்யுங்கள். அதை பார்த்தபடி சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே. கடைசி சக்தி வாய்ந்த அறிவிப்பு, இன்று முதல் நீ கேட்பதை குறைத்து நன்றி சொல்லுவதை அதிகரிக்கவும். ஏனென்றால் நன்றி சொல்லும் இடத்துல பயம் இருக்க முடியாது. நன்றி சொல்லும் தான் இடத்தில் குறை இருக்க முடியாது. நன்றி சொல்லும் இடத்தில் தோல்வி நிலைக்க முடியாது. நன்றி சொல்ல சொல்ல என் வெற்றி ஆரம்பமாகிவிட்டது. இந்த நன்றி ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, வாழ்க்கை முழுக்க. அப்போதான் நல்ல மதிப்பெண், நல்ல திறமை, நல்ல மேல் படிப்பு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, அடுத்து 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 பிரபஞ்சம் அள்ளி தரும். உறுதியாக நம்புங்கள். இனிய இந்த பிரபஞ்சம் சக்தியை கேட்டு லைக் செய்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.